வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 2 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே பல நிகழ்வுகளை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். ஆரம்பமாக கிப்லா மாற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழக்கூடிய கட்டளையை அல்லாஹு தாலா ஏறக்குறைய 16 மாதங்கள் மதீனாவிலே வைத்து அல்லாஹ் கட்டளையிட்டான். அதன் பிறகு நபியினுடைய ஆர்வத்தின் காரணத்தினால் அவர்களுடைய முகம் தொழுகையிலே கூட வானத்தை முன்னோக்கி அல்லாஹுடைய உத்தரவு காபாவின் பக்கமாக திரும்புங்கள் என்பதாக வராதா என்பதாக நபி அவர்களுடைய ஏக்கம் எதிர்பார்ப்பு இருந்தது என்ற விஷயத்தை ஆரம்ப வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதன் பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானுடைய நோன்பை பற்றியும் அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்ற விஷயத்தையும் அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்து இன்னொரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகிற போது, காபாவுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய மக்காவாசிகள் இடையில ஏதாவது தேவை என்றால் பின்வாசல் வழியாக நுழைவார்கள். முன்வாசல் வழியாக நுழைவதை பீடை என்று நினைத்தார்கள். எனவே அதை அல்லாஹ் தடை செய்து இவ்வாறான மூட பழக்க வழக்கங்கள் கூடாது என்ற விஷயத்தையும் அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, சில முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ரொம்பவும் இனிமையாக பேசி அவர்களை நல்லவர்களாக காட்டிவிட்டு அவர்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிற போது முஸ்லிம்களுடைய ஒட்டகங்களை இழுத்து கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் அவருடைய தோட்டம் திறவுகளை எரித்து கரித்து விட்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் முனாஃபிக்குகள் என்ற அடையாளப்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் அதற்கு அடுத்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது. மேலும் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் மக்காவாசிகளிடத்திலே கொடுத்துவிட்டு நபி அவர்களை சந்திக்க வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ராவை அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை போன்றும் அந்த வியாபாரம் லாபகரமானது என்று கூறியும் அல்லாஹ் பாராட்டக்கூடிய வசனம் அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே தலாக்கை பற்றி அல்லாஹ் சொன்னான். இத்தா, ஒரு மனிதர் இறந்து போய்விட்டால் அவருடைய மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா தாலூத் என்ற மன்னர் ஒரு சாதாரண துணி துவைக்கக்கூடிய வண்ணானாக இருந்த அந்த மனிதரை அவரிடத்திலே இல்ம் என்ற ஞானமும் ஆற்றல் என்ற சக்தியும் அவரிடத்திலே இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை மன்னராக்கினான் என்ற விஷயத்தை கடைசி வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டி பல நிகழ்வுகளை அல்லாஹ் எடுத்துக்காட்டுகளாக இங்கே நமக்கு சொல்லித் தருகின்றான். இன்று பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அதை அடுத்து வரக்கூடிய வசனமும் அதனுடைய படிப்பினைகளும் இன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே 200வது வசனம், அதாவது 200வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது என்னவென்று சொன்னால், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா ஃபமினன் நாஸி மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டால் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும், உங்களுடைய மூதாதையர்களை எவ்வாறு நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களோ அவ்வாறு நீங்கள் நினையுங்கள், அவ் அஷத்த திக்ரா, அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நினையுங்கள். ஃபமினன் நாசி, மனிதர்களிலே ஹஜ்ஜிக்காக வரக்கூடிய சில மனிதர்கள் யகூலுன ஃபமினன் நாசி மன் யகூல் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, உலகத்தில் மட்டும் எங்களுக்கு இன்னென்னதை கொடு யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் இல்லை.
வமின்ஹும் அவர்களிலே சில பேர் மையக்கூலு இவ்வாறு சொல்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு உலாயிக லஹும் நஸீபுன் மிம்மா கஸபு, எதை அவர்கள் சம்பாதித்தார்களோ அந்த பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் கணக்கு பார்ப்பதில் மிக துரிதமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் விலாவாரியாக சொல்கிறான். மனிதனிடத்திலே ஏற்பட வேண்டிய சீர்திருத்தம், ஹஜ்ஜினுடைய காலத்திலே மனிதனிடத்திலே ஏற்பட வேண்டிய சில சீர்திருத்தங்கள், இது நம்முடைய வாழ்க்கையிலும் மிக அவசியம் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத் என்று ஆரம்பிக்கிறான். அதுல சில பேர் யமனை சேர்ந்த சில மனிதர்கள் என்ன செய்வார்களாம், எந்த விதமான காசு பணம் செல்வம் எதுவுமே இல்லாமல் ஹஜ்ஜிக்கு சென்று விடுவார்கள். ஹஜ்ஜினுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற போது ஏதாவது தேவைப்பட்டால் மனிதர்களிடத்தில் யாசகம் கேட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வார்கள். அல்லாஹ் இதை சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, இல்லை ஹஜ்ஜிக்காக செல்கிற போது உங்களுடைய பயண தேவைகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தவக்குலின் பேரில் என்ன செய்யாதீர்கள், ஹஜ்ஜிக்கு சென்று அங்கே யாசகம் செய்யாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஏற்பாடுகளிலே மிக முக்கியமான ஏற்பாடு தக்வா என்ற இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஹஜ்ஜினுடைய காலத்திலே நிகழ வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இது நம்முடைய பொது வாழ்க்கையிலும் அவசியம். அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்ற நிலையிலே ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார், ஆனால் சம்பாத்தியம் இல்லை, எதுவும் இல்லை, கடைசியாக தேவை என்று வருகிற போது மனிதரிடத்திலே கையேந்துகிறார் என்று சொன்னால் இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஹஜ்ஜிக்காக வென்று சென்று அவர்கள் ஏதேதோ தேவையற்ற பேச்சுக்களை பேசி வீண் விதண்டாவாதங்களை செய்து கொண்டு அந்த புனிதமான இடத்திலே புனிதமான காரியத்தின் சமயத்திலே தன் அமல்களை வீணாக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்தையும் அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே சொல்கிறான். மக்காவாசிகளிடத்திலே சில பழக்கம் இருந்தது. நாங்கள் எல்லாம் குறைஷிகள், மக்காவாசிகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். எனவே அரஃபா மைதானம் ஹரமுடைய எல்லை விட்டும் தாண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரை ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது மினாவிலே நாங்கள் தங்குவோம், ஆனால் அரஃபாவுக்கு வரமாட்டோம். நாங்கள் அரஃபாவுக்கு வந்தால் குறைஷிகள் இன்னும் மக்காவாசிகள் என்ற தரம் எங்களை விட்டு குறைந்து போய்விடும் என்று சொல்லி பாகுபாடு பார்த்தார்கள். வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் அரஃபாவுக்கு போகணும், ஆனா மக்காவாசிகள் எல்லாம் உயர்ந்தவங்க, வெளியில போக கூடாது, நாங்க உயர்ந்தவங்க, எங்களுடைய அந்த உயர்வு சாதாரணமா போயிடும் என்று நினைத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சும்மா அஃபீலு மின் ஹைஸு அஃபாலன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மக்கள் எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்கிறார்களோ அவ்வாறு நீங்களும் சென்றுதான் ஆக வேண்டும். இதிலே பாகுபாடு கிடையாது. நீங்கள் இவ்வாறு தேவையற்ற எண்ணங்களோடும் கொள்கைகளோடும் இருந்ததற்காக வேண்டி வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் பதிக்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த திக்ரா, காரியங்களை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்று ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற அந்த துஆவை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த நிகழ்வு எதை பற்றி சொல்லி காட்டப்படுகிறது என்றால், மக்காவாசிகளிலே சில அதாவது கிராமப்புறத்து அரபுகள் இருந்தார்கள். கிராமப்புறத்தினுடைய படிப்பறிவு இல்லாத சில அரபுகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்து மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அவர்கள் தங்குகின்ற போது என்ன சொல்வார்களாம், அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஆம கைஸின், யா அல்லாஹ் இந்த வரக்கூடிய வருடத்தை மலைகள் பொழியக்கூடிய வருடமாக ஆக்கு, வ ஆம ஹஸ்பின் செழிப்பான வருடமாக ஆக்கு, வ ஆம விலாத ஹசனின் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் மிகுந்த வருடமாக ஆக்கு என்றெல்லாம் உலகத்தை பத்தி மட்டும் என்ன செய்வாங்களா, காசு கொடு, பணத்தை கொடு, செல்வத்தை கொடு, செல்வாக்க கொடு, செழிப்ப கொடு, மலையை இறக்கு அப்படின்னு உலகத்தை மட்டும் கேட்பாங்க, ஆகிரத்தை மறந்துடுவாங்களாம். இன்னைக்கு நம்ம நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாமும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்போமே, ஆனால் தமிழ்ல துஆ கேட்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம மொழியில துஆ கேட்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல படிப்பை கொடு, நல்ல சொந்த வீட்டை கொடு, சொந்த காடியை கொடு, நல்ல செழிப்பான வாழ்க்கை கொடு என்று கேட்பது தவறல்ல. ஆனால் மறுமையை மறந்து உலகத்தோடு நிறுத்திக் கொள்வது சரியான முறை அல்ல என்பதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
மாறாக எப்படி கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்பது மட்டுமல்லாமல் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடு, கபருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியை கொடு என்று இம்மையையும் மறுமையையும் சேர்த்து கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தினுடைய முக்கியமான நோக்கமாகும். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான அற்புதமான துஆ. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹசனா என்று சொல்லப்படக்கூடிய அழகிய, அதாவது இந்த உலகத்தினுடைய அழகிய நியாமத் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே இதற்கான அழகான விளக்கத்தை முஃபஸ்ஸிர்கள் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல உடல் நலம், அதே போல வீட்டிலே மகிழ்ச்சி, சந்தோஷமான வீடு, அதே போல அழகிய சாலிஹான மனைவி, விசாலமான செல்வம், பயன் தரக்கூடிய கல்வி, நல்ல செயலை செய்யக்கூடிய நல்ல மனோநிலை, அதே போல சுமூகமான ஒரு பயணத்தை செய்து தரக்கூடிய நல்ல வாகனம், அதே போல நல்ல புகழ், அதாவது கேடுகட்ட புகழ் இல்லாம நல்ல புகழ், நியாயமான புகழ். இது மாதிரியான உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்னென்ன அவசியமோ எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த ஹசனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை என்பதாக முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு ஒட்டுமொத்தமான ஒரு அழகிய ஒரு கருத்தை உள்ள அடக்கி இருக்கிறான்னு சொன்னா, கடைசியா இந்த வசனத்தில் இந்த துஆவுல ரப்பனா ஆத்தினா, எங்களுடைய இரட்சகனை எங்களுக்கு வழங்குவாயாக, ஃபித் துன்யா உலகத்திலே, ஹசனத்தன் அழகிய நல்ல அருளை எங்களுக்கு தருவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் மேலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நல்லருளை தருவாயாக, வக்கினா அஸாபன்னார் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கும் போதே உலகத்தில் நான் நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கிற அர்த்தம் உள்ள வந்துருது. வக்கினா அஸாபன்னார்னா என்ன அர்த்தம்? நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுன்னு சொன்னா, நான் அந்த உலகத்தில் செய்யறதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா மறுமைக்கு போகும்போது எனக்கு நல்ல நரகத்தை விட்டும் பாதுகாப்பு வேணும், அப்படி அர்த்தம் இல்லை. மாறாக நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய உலகத்தின் செயல்கள் என்னென்ன இருக்கிறதோ அந்த செயல்களை உலகத்திலே செய்து நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்ற ஒரு அழகான ஒரு கருத்து தான் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் கைரை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய ஞானத்தை கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பொதுவாக இதை இல்முக்காக வேண்டி சொல்லி காட்டுவோம், அதுக்கு மட்டும் அல்ல இந்த ஹதீஸ். மாறாக இந்த ஹதீஸினுடைய நோக்கம், இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 1037வது ஹதீஸிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் கைரை நாடுகிற போது நமக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய ஒரு விழிப்புணர்வை அல்லாஹ் உருவாக்கும். தீன்ல தான் வெற்றி இருக்கு, மார்க்கத்தை பின்பற்றுவதில் தான் உயர்வு இருக்கிறது என்ற ஒரு மன தெளிவை அல்லாஹ் உருவாக்குவதுதான் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்பதனுடைய பொருள் என்பதாகவும் ஹதீஸுகள் முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். இது எவ்வளவு உண்மையான வார்த்தை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த விளக்கம் இல்லைன்னு சொன்னா அமல்களின் மீது ஆர்வம் நமக்கு வருமா? தொழுவதின் மீது தேட்டம் வருமா? நோன்பு பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை வருமா? நிச்சயமா வராது. இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நம்முடைய உள்ளத்திலே வரப்போய் தான் நமக்கு வணக்கத்தின் மீதும் அமல்களின் மீதும் ஆதரவுகளும் ஆசைகளும் தேட்டங்களும் நமக்கு வருகின்றன. அந்த தேட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகின்றன. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வமை யாமல் மினஸ் ஸாலிஹாத்தி வஹும் முஃமினூன், அல்லாஹ் வமை யாமல் மினஸ் ஸாலிஹாத், யார் நல்லடியார்களாக இருக்கக்கூடிய நிலையில், ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய நிலையில் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு அழகிய இன்பமயமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா நம்ம கேட்கிறோம். நல்ல வாழ்க்கையை கொடுன்னு என்ன அர்த்தம்? சாலிஹான அமலை செஞ்சு அந்த நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு அர்த்தம் என்பதாக நம்மளுடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை பற்றி ஹதீஸில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கான அக்ஸரு துஆயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். நபி அவர்களுடைய பெரும்பான்மையான துஆக்களின் சந்தர்ப்பம் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவாகவே இருக்கும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அனஸ் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு பணியாளர். நபி அவர்களுடைய அந்தரங்கமான பல காரியங்களுக்கு ஒரு நெறியாளராக, அந்த காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய பணியாளராக இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் இந்த ரப்பனா ஆத்தினாவை நபி அவர்கள் ஓதி இருப்பார்கள் என்ற விஷயம் யாருக்கு தெரிந்திருக்கும்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்திருக்கும். எனவேதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பான்மையான துஆக்களினுடைய சந்தர்ப்பங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்ற இந்த துஆவாகவே இருக்கும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்களிடமிருந்து பாடம் படித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பஸ்ராவிலிருந்து சில மனிதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய பணியாளர் பக்கத்தில் போய் சொன்னாங்களாம், பஸ்ராவுல இருந்து உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி சில மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, அதனால அவங்க உங்கள்கிட்ட துவாவை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ன உடனே அந்த ஆட்களை கூப்பிட்டாங்களாம், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, உங்களுக்கு துவா தானே வேணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். பொதுவா நமக்கு ரொம்ப பழக்கமான துவா, பழக்கமான திக்ரா இருந்தா நம்மளுடைய உள்ளத்துல சாதாரண என்ன வந்துடும், என்ன ரப்பனா ஆத்தினா தானங்க கேட்டாரு, என்ன பெரிய முக்கியமான துவாவா கேட்டாரு அப்படி நடப்போம். நம்ம ரப்பனா ஆத்தினா தானே கேட்டாரு, இது என்ன முக்கியமான துவாவா, வேற ஏதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்கல்ல, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திக்ரை சொல்லி கொடு, அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னா உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இதான் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்ட்டு, இதான் எல்லாரும் சொல்றாங்களே, நான் என்ன புதுசாக கேட்டேன் அப்படிங்கும்போது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னானா, மூசாவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால், இந்த வானம் பூமி அனைத்தையும் தராசினுடைய ஒரு தட்டிலே வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இன்னொரு தட்டில் வச்சா இதுதான் கனத்தால் தாழ்ந்து விடும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு மகத்தான திக்ர் நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கு, இதானே இந்த திக்ர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு வருதுல. அதனால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா வாசிகளுக்காக வேண்டி துஆ கேட்கிறேன்னு சொல்லிட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு ஓதுன உடனே அவங்க சரி இன்னொரு துஆவை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஓரத்தில் உட்கார்ந்தாங்களாம். பணியாளர்கிட்ட சொல்லி அனுப்பினாங்களாம், இன்னொரு ஏதாவது துஆ கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே பக்கத்தில் கூப்பிட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படின்னு ஓதுனாங்களாம். உடனே அவங்க ஓரமாக போயிட்டாங்க. பயணத்தை முடிச்சுக்கிட்டு போகும்போது, நாங்கள் பயணத்தை முடிச்சுட்டு போகிறோம், இப்போ ஒரு ஏதாவது துஆ கேட்க சொல்லுங்க எங்களுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி என்ன செஞ்சாங்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு துஆ செஞ்சாங்களாம். உடனே அவங்களுடைய முக பாவனையிலிருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த துஆவை சாதாரணமா நினைச்சாங்கிறது புரிஞ்சுக்கிருச்சு. உடனே அவங்க சொன்னாங்களாம், என்ன இந்த துஆவை நீங்க கேட்ட உடனே சாதாரணமா நினைக்கிறீங்களா, அல்லாஹ்விடத்திலே உலகத்திலும் ஆகிரத்திலும் அழகிய சன்மானத்தை நான் கேட்கிறேன் என்று சொன்னால் இதை விட சிறந்த துஆ வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட யாராவது ஒருத்தன் அந்த நேரத்தில் இருப்பாங்களாம். ஒரு தடவை ஒரு மனிதர் என்னுடைய குடும்பத்தில் சரியான கவலை, கஷ்டம், கடன் நெருக்கடி தாங்க முடியல, துஆ செய்யுங்க உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு ஓதுனாங்களாம். உடனே இன்னொருத்தர் வந்தாராம், எனக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி, உடம்பு சரியில்லை, நோய் நொடி தாங்க முடியல அப்படின்ற உடனே ரப்பனா ஆத்தினான்னு ஓதுனாங்களாம். அதே போல இன்னொரு மனிதர் வந்தாரா, எனக்கு கல்யாணம் ஆகலை இது வரைக்கும், எனக்கு அழகான சாலிகான மனைவி கிடைக்கணும், துஆ செய்யுங்க அப்படின்ற உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு துஆ ஓதுனாங்களாம். உடனே என்ன அந்த பணியாளர் கேட்டாங்களாம், வந்தவர் ஒருத்தர் குடும்பத்தில் கஷ்டம்னு சொன்னாரு, ரப்பனா ஆத்தினா ஓதுனீங்க, உடம்புல நோயின்னு சொன்னாரு, ரப்பனா ஆத்தினா ஓதுனீங்க, இன்னொருத்தர் சாலிகான மனைவி வேணும்னு சொன்னாரு, அவருக்கு ரப்பனா ஆத்தினா ஓதுனீங்க, இது என்ன அப்படின்ற உடனே ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் எனக்கு அழகிய நல்ல அருளை கொடு, அழகிய நல்ல அருளை கொடு என்ற இந்த வார்த்தைக்குள்ள இது எல்லாமே அடக்கம், இது எல்லாமே அடக்கம். நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடு, நல்ல சாலிகான மனைவியை கொடு, பயனுள்ள கல்வியை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, இது எல்லாமே உள்ளே அடக்கம் என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ற விஷயத்தை நம்முடைய அறிவிப்புகளிலே நாம் காண முடிகிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமான மனிதரை நலன் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அவர் ரொம்ப இயலாம இருக்கிறாரு, ரொம்ப மோசமா ஆயிருச்சு அவருடைய உடம்பு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நபி அவர்கள் நலம் விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அந்த மனிதரை ஏற்கனவே பார்த்ததுக்கும் அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கிற நிலைமையில பார்க்கறதுக்கும், அதாவது ஒட்டி போய் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய்
நூலா, அதாவது சொல்லுவாங்கல்ல துரும்பு மாதிரி போயிட்டாரு, அந்த மாதிரி இருக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா உன்னை அன்னைக்கு பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது, இந்த அளவுக்கு மெலிஞ்சி நூலா போயிட்டிய, என்ன காரணம்? நீ இந்த உலகத்துல ஏதாவது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டியான்னு கேட்டாங்க. உடனே அந்த மனிதர் சொன்னாரு, ஆமா யா ரசூலல்லாஹ், நான் ஒரு துஆவை அல்லாஹ்ட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹும்ம மா குன்து முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. யா அல்லாஹ், ஆகிரத்துல என்னுடைய காரியங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நீ நினைச்சிருந்தா அந்த தண்டனையை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்து முடிச்சிடு அப்படின்னு நான் துஆ கேட்கிறேன். எப்படி தாங்க முடியுமா நம்மளால? நான் செய்யக்கூடிய இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு ஆகிரத்தில் நீ கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்து முடிச்சிரியா அல்லாஹ், ஆகிரத்துல நான் எந்த விதமான பாவம் இல்லாம சொர்க்கத்துக்கு போகணும், அப்படி ஒரு தண்டனை இந்த உலகத்துல கொடுத்து முடிச்சிரு அப்படின்னு நான் துஆ கேட்டேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா தஸ்ததியு, நிச்சயமாக நீ அவ்வாறு துஆ கேட்டு அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் உன்னால் தாங்க முடியாது. எனவே அப்படி நீ துஆ கேட்காத, நீ துஆ கேட்பதாக இருந்தால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று துஆ கேள் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் இந்த துஆ அந்த நோயை போக்கும். எவ்வளவு பெரிய மறுமையினுடைய தண்டனை நமக்காக காத்திருந்தாலும் இந்த துஆ அந்த தண்டனைகளை போக்கிவிடும், நம்மை பரிசுத்தமான மனிதர்களாக மாற்றிவிடும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்ற இந்த துஆவின் மூலமாக அல்லாஹு தஆலா மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உலக நியாமத்துகள் இருக்கின்றனவோ அந்த அழகிய சன்மானங்களை உலகத்திலே கொடுத்துருவான். இதைத்தான் காசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், மன் ஊதிய கல்பன் ஷாக்கிரன் வ லிசானன் தாக்கிரன் வ ஜஸதன் சாபிரன் ஃபகத் ஊதிய ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ அதாபன் நார். இப்னு கதீர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. காசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய கருத்தை சொல்றாங்க, எவருக்கு சுக்ரியா நன்றி செலுத்தக்கூடிய இதயம், இன்னும் திக்ர் செய்யக்கூடிய நாவு, பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய உடல், இந்த மூன்றையும் அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அவருக்கு உலகத்திலும் அழகிய சன்மானங்களை தந்து விட்டான், ஆகிரத்திலும் அழகிய அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்து விட்டான், நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டான் என்பது பொருளாகும் என்று காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி கருகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுவதின் மூலம் அழகான பொறுமை கிடைக்கும், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் நமக்கு கிடைக்கும், திக்ர் செய்யக்கூடிய நாவு நமக்கு கிடைக்கும், நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் நமக்கு உருவாகும், அமல் செய்யக்கூடிய ஆர்வங்கள் நமக்கு உருவாகும் என்ற விஷயத்தை தான் நமக்கு இவ்வாறு நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரப்பனா ஆத்தினாவின் மூலமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை, நான் தவாப் செய்கின்ற நேரத்திலே ருக்குனை யமானியை கடந்து ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் ஒரு மலக்கானவர் அந்த இடைவெளியிலே நின்று கொண்டு கேட்கக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த இடத்துல கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்றது தான் அவருடைய பொறுப்பு. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனவே நீங்கள் அங்க மிக முக்கியமான துஆவை நீங்க கேட்கணும். அந்த துஆ என்னன்னு சொன்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற இந்த துஆவை நீங்க கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. துஆவுக்கு ஆமீன் சொல்றதுக்காக வேண்டி ஒரு மலக்கு தனியா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி நீங்க கேட்கணும் சொன்னா குறுகிய நேரம், அந்த நேரத்தில் நீங்க கேட்க வேண்டிய துஆ முக்கியமான துஆ, அந்த துஆ ரப்பனா ஆத்தினாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, இந்த துஆ நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கும். எனவே அந்த துஆவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அதிகமாக இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின்.